இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல எந்த குறையும் யாருக்கும் இருக்க கூடாது. ஓகே மேடம். இங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க சரி மாட்டேன். மேடம், நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சரி சரிங்காதீங்க. என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உங்களுக்கு புரியுதுல்ல? சரி மேடம், ப்ராப்ளம் வராது. ஓகே மேடம். போயா போங்க, போய் வேலையை பாருங்க. சும்மா மண்டே ஆடிக்கிட்டு எதையாவது சொல்ல வேண்டியது. என்ன மித்ரா, என்ன ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கல்யாண பொண்ணு எதுக்குமா இப்படி இருக்க? பாட்டி, நான் எவ்வளவுதான் மனச தைரியமா வச்சுக்கிட்டாலும் அந்த பாரதியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி பாட்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அவ உங்ககிட்ட விட்ட சவால ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லியாவது நான் கெட்டவனு கண்டிப்பா நிரூபிக்க பாப்பா. அப்படி பண்ணுனா நான் என்ன பாட்டி பண்றது? மித்ரா, என்ன நீ எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? உன் மேல எந்த களங்கமும் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணாதப்ப இந்த பாரதி எதையாவது பண்ணிடுவாளோன்னு நினைச்சு எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, நியாயம் நம்ம பக்கம் இருக்குமா? அவ என்ன பண்ணாலும் சரி, கடவுள் அதை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு. நீ தேவையில்லாம வருத்தப்படக்கூடாது. என்னடா? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மனசுக்கு நிம்மதியா தான் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அவ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு நினைச்சு பயமா இருக்கு பாட்டி. இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பாட்டி. ஏற்கனவே நின்னு போன கல்யாணம் இந்த தடவையும் நின்னு போச்சுன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாது பாட்டி. ஐயோ கடவுளே, மித்ரா, நீ என் பேத்திமா. எவ்வளோ ஒருத்தி வந்து உன் வாழ்க்கைய சூறையாடுறத பாத்துக்கிட்டு இந்த பாட்டி சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யாரு என்ன சொன்னாலும் நான் நம்புறதா இல்ல. மித்ரா, என்ன நீ சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? நீங்க சொன்ன மாதிரி ஆதியோட மனசுல நான் எந்த கலங்கமும் இல்லாத ஒரு நல்ல மனைவியா அவர் கூட என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அந்த பாரதி ஆதிக்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவரோட மனச எங்க மாத்திருவாளோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஷோ, அப்படியெல்லாம் நடக்காதுமா. ஷோ இல்ல பாட்டி, உங்களுக்கு புரியல. பாரதி என்ன சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும்னு ஆதி நம்புறாரு. இந்த விஷயத்திலயும் அப்படி நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது நீங்க ஒருத்தர் நினைச்சாதான் நடக்கும் பாட்டி. உன் கல்யாணம் நடக்கணும்னா நான் எதை வேணாலும் பண்ணுவேன். சரி, என்ன விஷயம் சொல்லு, நான் பண்றேன்.